இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிக் பேஷ் லீக் 2020 பிரிஸ்பேன் ஹீட் வெர்சஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 13th T20 மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா பிரிஸ்பேனில் இருக்கிற தி காபா ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும். ஸோ அதே சமயம் இங்கே பேட்ஸ்மேனுக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கும் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த காபா ஸ்டேடியம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு வருஷத்தை விட்டுருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆவரேஜான ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 175 to ஒரு 180 ஒரு டீசென்டான பேட்டிங் சர்ஃபேஸாக தான் இருந்தது. பட் ரீசெண்ட் பாஸ்ட்னு எடுத்து பார்த்தோம்னா அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம்னா ஸோ கண்டிப்பாகவே ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது போன பிபிஎல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். மொத்தம் இங்கே 5 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 5 மேட்ச்லையுமே சேர்த்து ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 141 தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கண்டிப்பாக பேட்ஸ்மேன்ஸ் இங்கே வந்து ட்ரபிள் ஆயிருக்காங்க அப்படின்றது க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ இந்த மேட்சுக்குன்னு வருவோம். ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் விக்கெட் தான் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் மேட்ச் இந்த பிபிஎல்ல என்னக்குள்ள கண்டிப்பாக ஃப்ரெஷ் விக்கெட் தான். ஸோ அந்த ஃப்ரெஷ் விக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ பேசஸ் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா மேபி ட்ரபிள் கொடுக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஓப்பனர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பொறுமையாக ஆடி ஆகணும். ஸோ இனிஷியலாக வந்து ஹார்ட் ஹிட் பண்ணாமல் ஸோ ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட ஆடி ஆகணும். இதை நான் வந்து என்னோட வீடியோவில் ஒவ்வொரு வாட்டியுமே சொல்கிறேன். அது என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா ஓப்பனர்ஸை கேப்டன் வைஸ் கேப்டாக போடக்குள்ள ஸோ அந்த பயம் வந்து கண்டிப்பாகவே இருக்க தான் செய்யுது இந்த பிபிஎல்ல. அது என்னன்னு தெரியல. பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் கிட்டேருந்து ரன் ஸ்கோரிங் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஒன் டவுன்லேருந்து நம்பர் 5 பேட்ஸ்மேன் நம்பர் 6 பேட்ஸ்மேன் ஸோ இவங்கலேருந்து யாராவது 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து 100%ல் கிட்டத்தட்ட ஒரு 75% இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த பிபிஎல் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஓப்பனர்ஸ் கிட்டேருந்து பெரிய அளவில் எந்த டீமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஸோ வந்து நீங்கள் ட்ரீம் லெவல் டீம் போடக்குள்ள ஸோ கொஞ்சம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க. ஸோ இந்த மாதிரி பேசஸ்க்கு இனிஷியலாக ஹெல்ப் இருக்குன்னுக்குள்ள ஸோ கண்டிப்பாக பேட்ஸ்மேன்ஸ் பார்த்து தான் ஆகணும். ஸோ ஓரளவுக்கு இங்கே செட்டில் டவுன் ஆகிட்டாங்கன்னா ஸோ டீசெண்டான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரீச் பண்ணலாம். அதாவது நான் சொல்கிறது மினிமம் ஒரு 160 to ஒரு 170 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரீச் பண்ண முடியும். ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் டவுன் ஆன பேட்ஸ்மேன் கடைசி வரைக்கும் இருந்து மேட்சை கொண்டுகிட்டு போனால். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் பேட்ஸ்மேனுக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கும் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும். பட் இருந்தாலும் அட்வான்டேஜ்ன்றது நீங்கள் இந்த ஸ்டாட்ஸ் வச்சு பார்க்கல கண்டிப்பாக ஃபாஸ்ட் பாலர் சைடில் தான் இருக்குது. பட் பேட்ஸ்மேன்ஸ் அதை கொஞ்சம் டேக்கிள் பண்ணி ஆடினா கூட ஓரளவுக்கு டீசென்டான ஸ்கோர் இங்கே ரீச் பண்ண முடியும். ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சப்போர்ட் இப்போ இந்த ஃப்ரெஷ் விக்கெட்டில் கிடைக்கும் அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி லைன் கொஞ்சம் பெருசு. ஸோ அதை வச்சு அவங்களால கண்டிப்பாக விக்கெட் பர்ச்சேசிங் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஸ்பின்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ராக்காக இருந்தாலுமே விக்கெட் எடுப்பார் அப்படின்ற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஸ்பின்னர்ஸை நீங்கள் கண்டிப்பாக டீமில் வச்சிங்கன்னா கூட எந்த விதமான ஒரு தப்புமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ட்ராக்னா ஒன்றே வந்து ஸ்பின்னர்ஸை யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபாஸ்ட் பாலர்ஸாக மட்டும் எடுத்து வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான மூவ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமில் பண்ணாதீங்க. ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்பின்னர் இருக்காருன்னா ஸோ அவர் எந்த விக்கெட்டில் வேணாலும் கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் பர்ச்சேசிங் பண்ணுவார் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவர் டீமுக்குள்ளே வைக்கிறதுல எந்த விதமான ஒரு டவுட்டுமே கண்டிப்பாக தேவையில்லை. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். அடுத்து பிரிஸ்பேன் ஹீட்டோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். மேக்ஸ் பிரையண்ட், சாம் ஹீஸ்லட், கிறிஸ் லின், டேனியல் லாரன்ஸ், டாம் கூப்பர், ஜிம்மி பேர்சன், ஜாக் வில்டர்முத், முஜிபர் ரஹ்மான், மேட் கன்மேன், ஸ்டீக்கிட்டி, பென் லாஃப்லின். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் ஹீட்டோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். ஃபிலிப் சால்ட், ஜேக் வெதர்லேண்ட், மேத்யூ ரென்ஷா, ஜொனாத்தன் வெல்ஸ், ஹாரி நெல்சன், மேத்யூ ஷாட், ராஷித் கான், டேனியல் ஓரல், பிரிக்ஸ், வெஸ் ஹேகர், பீட்டர் சிடில். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 170, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 163. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ஜேக் வெதர்லேண்ட், மேத்யூ ரென்ஷா, கிறிஸ் லின், ஜேக் வில்டர்முத். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் 1 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஹாரி நெல்சன் ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்றது பார்க்குறத விட இங்கே இன்னொரு விக்கெட் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பேர்சன் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரில் நீங்கள் யாரை வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு சஜஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வித் த பேட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு டவுட் தான். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க 2 பேரும் வரக்கூடிய பொசிஷன். அதில் நான் ஏன் ஹாரி நெல்சன் எடுத்திருக்கேன்னா ஹாரி
நெல்சனை பொறுத்த வரைக்கும் இந்த பிபிஎல்ல ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா பேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து ஹாரி நெல்சன் எடுத்தேன். பட் பயர்சனை பொறுத்த வரைக்கும் ஹாரி நெல்சனை விட ஒரு டீசென்டான பேட்ஸ்மேன் அப்படி வேணா நான் வந்து கண்டிப்பாகவே சொல்லுவேன். பட் இருந்தாலும் அவருக்கு வந்து பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 5 இல்லை நம்பர் 6 தான் வந்து பார்த்தீங்கன்னா வராருனாக்குள்ள. ஸோ அவரோட ஒரு 1 or 2 ஸ்டெப் ஹெட்டாக இருக்கிறதுனால தான் நான் வந்து ஹாரி நெல்சன் எடுத்தேன். பட் எனிவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹாரி நெல்சன் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா பயர்சன். ஸோ இவங்க 2 பேரில் நீங்கள் யாரை வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் எடுக்கலாம். ஸோ இவங்க 2 பேருமே எடுக்கலாமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்களை பிக் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கிராண்ட் லீக் போனால் கூட சரி 2 பேரில் யாராவது ஒருத்தவங்களை பிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டீமை நீங்கள் கொண்டு போனாவே வந்து பார்த்தீங்கன்னா போதும். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஜேக் வெதர்லாண்ட், மேக்ஸ் பிரையண்ட், கிறிஸ் லின். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா மேத்யூ ரென்ஷா, டேனியல் லாரன்ஸ். அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா டேனியல் ஓவரல், வெஸ் ஹேகர், ராஷித் கான், வில் ரமுத், பென் லாஃப்லின். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிறிஸ்லினை கேப்டனாகவும் ஜேக் வெதர்லாண்டை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகிற ஃபஸ்ட்டு டாப் 2 பேட்ஸ்மேன்ஸ் வந்து இவங்க 2 பேர் தான். பட் இவங்க 2 பேருமே கேப்டன் வைஸ் கேப்டனாக போடுறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் இவங்க 2 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டேன்னு கேட்டிங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு தி பெஸ்ட்டான ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன்ஸ்னு எடுத்து பார்த்தோம்னா ஸோ இவங்க 2 பேர் தான். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போயிருக்கிறேன். அட் த சேம் டைம் நான் சொன்ன அந்த டிஸ்அட்வான்டேஜ்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க 2 பேருமே சிமிலர் டைப் ஆஃப் பிளேயர்ஸ். அதாவது இனிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஹிட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர்ஸ். பட் இருந்தாலும் ரீசெண்ட் டைம்ஸில் கிறிஸ்லினோட கேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தோடுது. அதுவும் இல்லாமல் 1 down வராரு அப்படின்னக்குள்ள ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வெதர்லாண்டுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து கணிச்சு ஆடுவார் அப்படின்றதுனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்லினை கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ ஜேக் வெதர்லாண்டை நான் வந்து வைஸ் கேப்டனாக யூஸ் பண்ணிட்டேன். மேபி நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணி போடலாம். நீங்கள் ஜேக் வெதர்லாண்டை கேப்டனாகவும் கிறிஸ்லினை கூட வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாக வச்சு கூட இந்த டீமை கொண்டு போகலாம். ஸோ இதை தவிர்த்து பெரிய அளவில் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஒரு பாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரீசன்ட் ஃபார்மை வச்சு தான் நான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கிறேன். அட் த சேம் டைம் நான் கிறிஸ்லினுக்கு கேப்டனாக கொடுத்ததுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. ஏன்னா இந்த காபா ஸ்டேடியத்தில் அதிக மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்லின் ஆடி இருப்பார். ஸோ அதனால மேபி அதோட இது என்ன அந்த ட்ராக்கோட தன்மை என்னன்றது அவருக்கு இன்னுமே கூட வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிறிஸ்லினை இந்த ஒரு பாயிண்ட்டுக்காகவும் நான் ஒரு கேப்டனாக கொடுத்தேன் அப்படின்ற ஒரு ரீசனும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னுடைய டீம். அட் த சேம் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5 பவுலர்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ரீசெண்ட் டைம்ஸில் காபா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக இல்லாத மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் ஆகுது. அதுவும் இல்லாமல் ஸ்டாட்ஸும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குன்னாக்குள்ள. ஸோ எனிவே இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து சேஃபரான ஒரு ஆப்ஷனாக போகணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து 5 பவுலர்ஸ் பிக் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேட்ஸ்மேனில் பிக் பண்ணலான்னாலும் பேட்ஸ்மேனில் பெரிய அளவில் இல்லை. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாம் ஹீஸ்லட் அண்ட் ஃபிலிப் சால்ட். ஸோ இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேலண்டடான பேட்ஸ்மேன். பட் இருந்தாலும் ரீசெண்ட் டைம்ஸில் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா டச் இல்லைன்றதை விட ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு கூட அவங்கள பார்த்து சொல்லலாம். அவங்கள நான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து இந்த டீம் 1ல் அவங்கள எடுக்கல. ஸோ அவங்களுக்கு பதிலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போயிருக்கிறேன். ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னுடைய டீம் 1. அடுத்து டீம் 2 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஹாரி நெல்சன். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஃபிலிப் சால்ட், ஜேக் வெதர்லாண்ட், மேக்ஸ் பிரையண்ட், சாம் ஹீஸ்லட், கிறிஸ்லின். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா மேத்யூ ரென்ஷா. அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா வெஸ் ஹேகர், பீட்டர் சிடில், ஜாக் வில் ரமுத், பென் லாஃப்லின். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிலிப் சால்ட் வந்து கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பிரையண்டையும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீமை பார்க்கக்கூட தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கியான டீம், ரிஸ்கியான மட்டும் இல்லை ரொம்ப ரிஸ்கியான ஒரு டீம் அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். எப்பயுமே நான் என்னோட வீடியோவில் ஒரு வார்த்தையை சொல்லுவேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கணுன்ற பட்சத்தில் தாராளமாக இந்த டீமை நீங்கள் வந்து ஷார்ட் லீக் எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சுக்கு இந்த டீமுக்கு நான் அப்படி சொல்ல மாட்டேன். நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா கிராண்ட் லீக் மட்டும் இந்த டீமை எடுத்துக்கிட்டு போங்க. அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஃபிலிப் சால்ட்டாக இருக்கட்டும், மேக்ஸ் பிரையண்ட்டாக இருக்கட்டும், ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விதமான கேம் பிளே கொண்ட ஒரு பேட்ஸ்மேன்ஸ், எபிலிட்டி கொண்ட பேட்ஸ்மேன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேருமே ஃபஸ்ட்டு பால்லேருந்து அட்டாக் பண்ணி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. பட் ரீசெண்ட் டைம்ஸ்லையும் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்றது விஷயமும் தெரியுது. அட் த சேம் டைம் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆர் மிஸ்டேக் பேட்ஸ்மேன்ஸ்ன்றதுனால இவங்க 2 பேரோட காம்பினேஷனோட போகிறது ரொம்ப ரிஸ்கியாக தான் இருக்கும். பட் நான் எப்பயுமே சொல்கிறேன் தான், ஸோ இந்த மாதிரியான பேட்ஸ்மேனுக்கு அன்னிய டே மாட்டிருச்சுன்னா ஸோ அவங்களோட டேவாக தான் அன்னிய டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஸ்கோர் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கும். ஸோ பட் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது தான். பட் இருந்தாலுமே அதையும் மீறி ஸோ இந்த மாதிரியான பேட்ஸ்மேன்ஸ் எந்த விதமான ட்ராக்லையுமே
அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸோ கண்டிப்பாக கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ இது எப்பயுமே சொல்லிட்டு இருக்காது. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி மேட்ச்லேயும் நான் வந்து ஃபிளிப்சால்ட்டை கேப்டனாக தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் கேப்டனாக போடுங்க. ரொம்ப ரொம்ப டேலண்டடான பேட்ஸ்மேன் இவராக இருக்கட்டும், மேக்ஸ் பிரையண்டாக இருக்கட்டும். ஸோ இவங்க 2 பேருமே செம்ம டேலண்ட். பட் இருந்தாலும் அந்த இன்கன்சிஸ்டன்ட். ஸோ ஃபிளிப்சால்ட் கிட்டத்தட்ட ஏன் வந்து இங்கிலாந்து டீமில் இல்லைன்ற ஒரு ரீசனும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த இன்கன்சிஸ்டன்சியால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்காரு. ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பிரையண்ட். பட் மேக்ஸ் பிரையண்ட்டுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்டார்ட் கிடைக்குது. பட் அதை யூட்டிலைஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விட்டுறாரு. ஸோ வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஒரு டேலண்டடான பேட்ஸ்மேன், பெரிய அளவில் ஐசைட் படாத ஒரு பிளேயர்ஸ். ஸோ அதனால தான் நான் இவங்க 2 பேருமே இந்த டீமுக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக சூஸ் பண்ணேன். இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ ஓப்பனர்ஸ் கிட்ட வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் எந்த டீமுக்குமே பெரிய அளவில் கிடைக்க மாட்டேங்குதுன்னு. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டீமுக்கு ஓப்பனர்ஸ் தான். ஸோ அது இன்னுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்காக இருக்குது. ஸோ அதனால் ஷார்ட் லீக்கில் யூஸ் பண்ணாதீங்க. ஒன்லி ஃபார் கிராண்ட் லீக் தான் இந்த டீமை பொறுத்த வரைக்குமே. ஸோ மேபி இல்லை ப்ரோ எனக்கு வந்து வேறு ஏதாவது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன், அதுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் யாராக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பென் லாஃப்லின். ஸோ வந்து என்ன கேட்டிங்கன்னா இதுக்கு அடுத்த சாய்ஸ் கேப்டன் சாய்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா பென் லாஃப்லினை இந்த ஒரு மேட்ச்சுக்கு நீங்கள் கண்டிப்பாக கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்னொரு டீமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று கூட நான் வந்து சொல்லியிருந்தேன் நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சில் நீங்கள் வந்து கான்வேவை கண்டிப்பாக ஒரு டீமில் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கன்னு. மேபி நீங்கள் எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்கன்னு தெரில. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அட் சேம் டைம் ரிஸ்வானையும் வைஸ் கேப்டனாக கொடுத்துருந்தேன் அந்த டீமில் தான். நீங்கள் ஜஸ்ட் கேப்டன் சேஞ்ச் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல அமௌண்ட் நீங்கள் வின் பண்ணியிருப்பீங்கன்றது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு தான். ஸோ மேபி நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதை விட்டுருவோம். ஸோ இதுக்கு வருவோம். ஸோ இங்கே வந்து பென் லாஃப்லினை வந்து இன்னொரு கேப்டன் சாய்ஸுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ பென் லாஃப்லினை பொறுத்த வரைக்கும் ஒரு செமையான ஒரு பவுலர், ஒரு விக்கெட் டேக்கர். அட் த சேம் டைம் இந்தமாரி ட்ராக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக போடக்கூடிய ஒரு பவுலர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். பட் அவர் பவுலர் மட்டும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு பேட்ஸ்மேன். பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ரன்ஸ் வரனால எஸ் மினிமம் அந்த ஒரு 15 to 20 ரன்ஸ் அடித்து கொடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. இப்போது பிபிஎல் இருக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் அது கிட்டத்தட்ட நம்பர் 7 நம்பர் 8 பொசிஷன் வரைக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் வருது. ஸோ அதை விட்டுருவோம். ஸோ பவுலிங்கை மட்டும் பற்றி பேசுவோம். ஸோ பவுலிங்கை வச்சு பேசினா கூட பென் லாஃப்லின் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பிளேயர். பட் அவர் விளையாண்ட அந்த 2 மேட்ச்லையுமே பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸை எடுக்கலை. ஸோ டிசப்பாயின்மெண்ட் தான் ஆயிருக்குது. ஸோ மேபி இந்த மேட்ச் அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு நல்ல ட்ராக், நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ட்ராக்ன்றதுனால ஸோ மேபி விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பென் லாஃப்லினோட கிட்ட ஐசைட் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காது. ஸோ அதே மீன் பண்ணி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிப்சால்ட் அண்ட் மேக்ஸ் பிரையண்ட் கொடுத்துருக்கேன். மேபி இவங்களுக்கு அடுத்து ஒரு கேப்டன் சாய்ஸ்னால் நான் வந்து பென் லாஃப்லின். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஒரு டீமில் பென் லாஃப்லினை கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னுடைய டீம் 2. ஸோ இந்த டீம் கண்டிப்பாக நான் 3 வாட்டி சொல்கிறேன், ஷார்ட் லீக் எடுத்துகிட்டு போகாதீங்க, கிராண்ட் லீக்கில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த 2 டீமும் ஓகே நான் மட்டும் நீங்கள் வந்து என்னோட டீமை சஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் கொடுத்த நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீடைல்ஸ் வச்சு நீங்களே ஓனாக டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்படியே டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணேன். என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்படியே டெலிகிராமில் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சுந்தராடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூட பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.